السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை 40 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நாம் நினைத்த காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவுக்கு பலவிதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சூரத்துல் யாசீனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று யார் பகலின் ஆரம்பத்தில், அதாவது துஹாவுடைய நேரத்தில் சூரத்துல் யாசீனை ஓதுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அதே போன்று இந்த சூரத்துல் யாசீனை நாம் நிய்யத்து வைத்து 40 தடவைகள் ஓதுவோம். அதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான். நாம் நினைத்த காரியங்கள் மிகவும் எளிதாக அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் யாசீனை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூரா மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது. 40 தடவைகள் ஓதுவோம், நிய்யத் வைத்து ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிய்யத்தை கபூல் செய்து தருவான். நம்முடைய நிய்யத்தில் அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.